Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ட் டி சீரீஸ்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த பார்ட் டி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற ப்ராப்ளம் எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாலேருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் விச் இஸ் பேஸ்ட் ஆன் காப்பிரைட். நம்ம ஏற்கனவே ட்ரேட்மார்க் அண்ட் பேட்டன்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பாருங்க. ஹோப் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ இன்னைக்கு நம்ம காப்பிரைட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். இந்த கொஸ்டினை நான் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 3 இயர் LLBலேருந்து மே 2024 கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ what is the question? Raman copied original question papers of UPSC Union Public Service Commission exam and the same was bound in a booklet form for sale. Decide whether Raman has committed any wrong. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ராமுங்கிறவர் ஒரு கொஷின் பேப்பர், எக்ஸாம் கொஷின் பேப்பர், யூபிஎஸ்சியோட எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பவுண்ட் பண்ணி புக்லெட் ஆக்கி சேல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணுறது கரெக்டா, அது தப்பா அப்படிங்கிறது தான் கொஷின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்லயே ராமன் பண்ணது சரியா தப்பான்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினை தான் நம்ம இஷ்யூவா எடுக்க போறோம். கொஸ்டின் பார்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறதா ஃபேக்ட். இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதில் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஃபேக்ட் எப்படி எழுதணும், இஷ்யூ எப்படி எழுதணும்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கு நெக்ஸ்ட் போயிடுறேன். Fact. Raman copied original question papers of UPSC and the same was bound in a booklet form for sale. இதுதான் நம்மளோட ஃபேக்ட். ஸோ இதோட இஷ்யூ என்ன? Whether Raman has committed any wrong அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஷின்ல நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து காப்பி பண்ணி புக்லெட் ஆக்கி சேல் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸை வந்து அவர் எடுக்கிறது காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல வரும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது ஏன் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இஷ்யூ போட்டிருக்கேன். வெதர் ராமன் ஹஸ் கமிட்டட் எனி காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இதுதான் நம்மளோட இஷ்யூ. ஓகே, இப்போ இந்த இஷ்யூக்கு நம்மளோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ராமன் பண்ணது தப்பா அப்படிங்கிறதா கேள்வி. ஆமா, அவர் பண்ணது தப்பு. எஸ், he has committed copyright infringement. அவர் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்ற ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அவரு எடுத்து காப்பி பண்ணியிருக்காரு இல்லையா? கொஸ்டின் பேப்பரோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர்ல ஒரு லாங்குவேஜ்ல ரிட்டன் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாலே அதை நம்ம லிட்ரரி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் லிட்ரரி ஒர்க்? லிட்ரரி ஒர்க்னா உங்களோட ஐடியாஸை, உங்களோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம்ல ரைட் டவுன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம லிட்ரரி ஒர்க் சொல்லுவோம். இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு? கொஸ்டின் பேப்பர்ல அதில் ரிட்டன் டவுன் ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல ரிட்டன் ஃபார்மேட்ல தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ கொஸ்டின் பேப்பர் கம்ஸ் வித்தின் த டெஃபினிஷன் ஆஃப் லிட்ரரி ஒர்க். ஸோ அந்த மாதிரி லிட்ரரி ஒர்க்குக்கு அந்த ஓனர், அதாவது அந்த ஒர்க்கை யார் பண்ணாங்களோ அவங்க அந்த ஆத்தர்னு சொல்லுவோம். ஒர்க்கை யார் பண்ணாங்களோ அவங்க தான் ஆத்தர். ஸோ அந்த ஆத்தர் கிட்ட பெர்மிஷன் வாங்காம, அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அந்த ப்ராடக்டை அந்த ஒர்க்கை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் பர்பஸ்க்கோ சேல் பர்பஸ்க்கோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஸோ அந்த ரீசனை தான் நம்ம இங்க சொல்றோம். In absence of any agreement to the contrary, the copyright and examination question papers vest in the question paper setter. அதாவது அக்ரிமெண்ட் டு த கான்ட்ரரி அப்படின்னா, காப்பிரைட் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருந்து நீங்க அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. அந்த அக்ரிமெண்ட்டே இல்லாம நீங்க அந்த காப்பிரைட் இருக்கிற அந்த லிட்ரரி ஒர்க்கை யூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. காப்பிரைட் யார்கிட்ட தான் இருக்கும்? இந்த ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் இஸ் அ லிட்ரரி ஒர்க்குன்னு சொன்னேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட காப்பிரைட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை யார் செட் பண்ணாங்களோ கொஸ்டின் பேப்பர் செட்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்களோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்றது தப்பு. In the given fact, Raman has copied original question papers of UPSC and sold it in the form of booklet
without the consent of the question paper setter. கொஷின்ல எங்கேயுமே கொஷின் பேப்பர் செட்டர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி அவர் அதை யூஸ் பண்ணாருன்னு நமக்கு கொடுக்கல இல்லையா? ஸோ ஃப்ரம் தட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பெர்மிஷன் இல்லாம ஆத்தரோட கன்சென்ட் இல்லாம இந்த கொஷின் பேப்பரை அவர் காப்பி பண்ணதோட மட்டும் இல்லாம அதை சேலும் பண்றாரு புக்லெட் ஃபார்ம்ல. ஸோ அவரு இந்த ஆத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவரோட ஒர்க்கை இவரோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்றாரு இல்லையா? ஸோ அது காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல தான் வரும். ஸோ Brahman's Act amounts to copyright infringement by means of reprography. Reprography அப்படின்னா நீங்க ஒரு லிட்ரரி ஒர்க் இருக்கு, ஏதோ ஒரு ஒர்க் காப்பிரைட்டட் ஒர்க் ஒன்று இருக்கு. அந்த காப்பிரைட்டட் ஒர்க்கை நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி மூலமாவோ ஃபோட்டோகிராஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாவோ டிவைசஸ் மூலமாவோ நீங்க அதை ரீப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பேரு ரெப்ரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் லீகல் ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 2X ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1957ல ரெப்ரோகிராஃபினா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெப்ரோகிராஃபி மீன்ஸ் மேக்கிங் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஒர்க் பை ஃபோட்டோகிராஃபிங் ஆர் சிமிலர் மீன்ஸ். அதாவது நீங்க ஜெராக்ஸ் பண்றீங்க இல்லை பிரிண்ட் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஒர்க்கை காப்பி பண்றீங்க இல்லையா, ஃபோட்டோகிராஃபிக் ஒரு சிமிலர் மீன்ஸ்ல, அதை தான் நம்ம ரெப்ரோகிராஃபின்னு சொல்லுவோம். இங்க ஃபேக்ட்ல அந்த பர்சன் என்ன பண்றாங்க, கொஸ்டின் பேப்பரை காப்பி பண்ணி புக்லெட் ஃபார்ம்ல பிரிண்ட் ஃபார்ம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எடுத்து அதை சேல் பண்றாங்க. ஸோ புக்லெட் போடுறதுக்கு அவங்க கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஜெராக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லைன்னா பிரிண்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க மேக்கிங் காப்பீஸ் ஆஃப் அ ஒர்க் பை மீன்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிங் அதை தான் வந்து ரெப்ரோகிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரீசன்ல என்ன சொல்லியிருந்தோம், அவர் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு பை மீன்ஸ் ஆஃப் ரெப்ரோகிராஃபின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெப்ரோகிராஃபினா என்னன்ற செக்ஷனை இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 13 ஆஃப் த காப்பிரைட் ஆக்ட் 1957 outlines the types of work in which copyright subsists in India. It covers original literary, dramatic, musical and artistic works as well as cinematograph films and sound recordings. Okay, so section 13 of Copyright Act 1957ல என்ன மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் காப்பிரைட் இருக்கு, இல்லை வாட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் ஆர் அண்டர் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஒர்க் தான் லிட்ரரி ஒர்க். நமக்கு கொஸ்டின் பேப்பரும் லிட்ரரி ஒர்க் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால செக்ஷன் 13 நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் 14 of the Copyright Act 1957 defines copyright as the exclusive right to do or authorize others to do certain acts related to a work. So section 14 படி என்ன சொல்றாங்க, காப்பிரைட் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்கு. எதுக்கு அப்படின்னா அவங்க கிட்டேருந்து வந்த அந்த ஒர்க், இவங்க தானே ஆத்தர், ஸோ இவங்க கிட்ட தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் டு யூஸ் தட் ஒர்க் இருக்கு. அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க யாருக்கு இந்த ஆத்தரைஸ் பண்றாங்களோ இந்த ஒர்க்கை நீங்க இந்த வகையில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்சன் யூஸ் பண்ணலாம். அப்படி மட்டும்தான் இந்த காப்பிரைட்டட் ஒர்க்கை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக்ஷன் 14ல சொல்லியிருக்காங்க. Section 51 of the Copyright Act 1957 defines when copyright in a work is deemed to be infringed. எப்போ ஒரு காப்பிரைட் ஒர்க்கு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்டகரியில கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த செக்ஷன் 51ல சொல்லியிருக்காங்க. நத்திங் பட் வாட் அமௌண்ட்ஸ் டு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 51ல சொல்லியிருக்காங்க. இதுல இட் அவுட்லைன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் தட் கான்ஸ்டியூட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் including unauthorized reproduction, distribution or public performance of copyrighted works as well as the making, selling or importing of infringing copies. ஓகே, ஸோ இப்போ செக்ஷன் 51ல எதெல்லாம் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்ல வரும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுபடி நம்ம ஃபேக்ட்ல கொடுத்துருக்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் என்ன பண்றாங்க, காப்பி பண்ண அந்த ஒர்க்கை என்ன பண்றாங்க, வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த ஆத்தர் ஹி காப்பிட் அண்ட் ஹி இஸ் செல்லிங் இட் ஃபார் ஹிஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் ரீப்ரொடக்ஷனோ செல்லிங் ஆஃப் த இன்ஃப்ரிஞ்சிங் காப்பீஸோ அமௌண்ட்ஸ் டு infringement. So அதனால செக்ஷன் 51 படி ராமன்ஸ் ஆக்ட் இஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம ரிலேட்டட் கேஸ் லா பார்க்கலாம். இது சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்கு. In University of London Press versus University Tutorial Press, it was held that question papers set by examiners are literary work.
within the meaning of the Copyright Act and copyright subsist in the examination question paper. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் லிட்ரரி ஒர்க்குன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். அப்படி லிட்ரரி ஒர்க்குன்ற கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த லிட்ரரி ஒர்க்கோட ஆத்தர் கிட்ட தான் அதோட காப்பிரைட் இருக்கும். அப்போ இந்த கொஷின் பேப்பரோட காப்பிரைட் கொஷின் பேப்பரோட செட்டர் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதா இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் செட்டர் கிட்ட தான் காப்பிரைட் இருக்கு. அவர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்காம அவரோட ஆத்தரைசேஷன் இல்லாம அன்ஆத்தரைஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பண்றதோ இல்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை செல் பண்றதோ it amounts to copyright infringement. ஸோ கன்க்ளூஷன் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா in the light of the above we can conclude that the question paper comes within the definition of literary work. Raman's act of copying the original question paper of UPSC and selling it in the form of booklet without the consent of the question paper setter amounts to copyright infringement by means of reprography. Hence, Raman has committed copyright infringement in the form of reprography as under section 2X and 51 of the Copyright Act 1957. So, hope you understood this problem. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லை இந்த ப்ராப்ளம்ஸை பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. We'll see you in the next video. Thank you.